ஒரு வயதானவர் தன் நண்பர்களோட சேர்ந்து தீர்த்த யாத்திரைக்கு கிளம்புறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பையன் அவர் சுமந்துக்கிட்டு வராரு. அதில் என்ன இருக்குன்னு கேட்குறதுக்கு அவர் எதுவுமே சொல்லலை. நண்பர்கள் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், நாங்கள் தூக்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்கிட்டையுமே கொடுக்கல. அவரே அதை தூக்கிக்கிட்டு போகிறாரு. தீர்த்த யாத்திரை முடிஞ்சு திரும்பி வரும்போதும் பார்த்திங்கன்னா அவர் அந்த சுமையை சுமந்துக்கிட்டே தான் வராரு. அப்போவும் நண்பர்கள் கேட்குறாங்க, எதுவுமே சொல்லலை. ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அரச மரத்தடியில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சொல்கிறாரு. அவங்க எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு அண்டாவில் தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் அந்த பையை பிரிக்கிறாரு. உள்ளே பார்த்திங்கன்னா எல்லாம் அபிஷேக பொருட்களாக இருக்குது. அதை எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு விநாயகருக்கு ஊற்றிடுறாரு. அப்போ எல்லாரும் கேட்குறாங்க, இதை நீ சுமந்துட்டு வந்த வேறு ஏதாவது ஒரு கோயிலில் எல்லா கோயில்லையுமே பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, என் கையால் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. நான் எல்லா கோயில்லையும் கேட்டேன் என் கையால் பண்ணுறேன்னு சொல்லி, எங்கேயுமே எனக்கு அனுமதி கொடுக்கல. அதனால் நான் இங்கேயே என்னோட ஆசையை நான் தீர்த்துக்கிட்டேன். இங்கேயே நான் அபிஷேகம் என் கையாலேயே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. தன்னோட நெஞ்சை தொட்டு காமிச்சு, இந்த கோயில் இங்கே தான் இருக்குது, நான் மானசீகமாக எனக்கு அபிஷேகம் பண்ணிக்கிறேன், இனிமேல் எந்த தீர்த்த யாத்திரையும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே ஒரு முறை சுற்றிக்கிறாரு. இந்த கதையிலேருந்து 2 விஷயங்கள் நான் எடுத்துக்கிறேங்க. நம்ம எங்கே போனாலும் எப்படி இருந்தாலும் நம்ம ஊர், நம்ம வீடு, நம்ம அம்மா அப்பா, நம்ம நாடு அந்த மாதிரி வரவே வராது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நமக்கு 1008 பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீரணும்னு சொல்லி நம்ம எங்கே ஓடினாலும் அதுக்கான விடை நமக்குள்ளேயே இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து.